ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது மணியில் சேர் வந்து வளையம் வச்ச மாதிரி போடுறது எப்படின்னு காட்டுறேன். தேவையான பொருட்கள் வந்து கத்தரிக்கோல் ஒயர் வெட்டுறதுக்கு, அந்த மணி கோக்கிற ஒயர் தங்கூசின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அது. அப்புறம் மணி நான் வந்து க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இந்த சேர் போடும்போது கீழே இந்த உட்கார்ற இடத்துக்கும் சாயிற இடத்துக்கும் அட்டை மாதிரி ஒன்று கொடுத்து ஜரிகை சுற்றி போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது தேவை. அப்புறம் காலுக்கு வந்து தென்னங்குச்சி வச்சுருக்கேன். ஆனால் இந்த வளையத்துக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கல, அது ஸ்ட்ராங்காக அப்படியே போட்டது தான் அது. இப்போது இந்த கீழே போடுறதுக்கு வந்து 8 லைன் போடணும். அதாவது நீளத்தில் 8 லைன் சேருக்கு உட்கார்ற இடத்துக்கு போடுறதுக்கு. இந்த அகலம் வந்து 6 லைன் போட்டு 2 பிளேட் போட்டுக்கணும். 2 பிளேட் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நான் நடுப்புற வந்து டிசைன் வர மாதிரி டைமண்ட் ஒன்று போட்டிருக்கேன், அது உள்ள இன்னொரு டைமண்ட் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சேர் 2 பிளேட்டும் ஜாயின் பண்ணும்போது ஒரு இடம் மட்டும் கேப் விட்டு அட்டையில் ஜரிகை பேப்பர் சுற்றி அதில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜரிகை இருக்க மாதிரியே தெரியும். அந்த கேப் இருக்கிற இடத்துலாம் ஜரிகை மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு கீழே வந்து 4 பக்கமும் அந்த கடைசி இது போடுறோம் இல்லைங்களா, இந்த 6வது லைன் இங்கே கீழே தான் இருக்குது பாருங்கள். இதில் வந்து மொத்தம் வந்து 2 லைன், அந்த காலுக்கு வந்து 2 லைன் அப்படியே சதுரமாக போடணும். 4 மூலைக்கும் 3 லைன் போடணும். 1 2 3 லைன் வந்து 4 பக்கமாக வர மாதிரி போட்டுடணும். அதுக்கு கீழே குச்சி குத்துடணும். இப்போ மேலே வரும்போது இந்த சாயிற பாகத்துக்கு வந்து அகலம், அதாவது நீளம் வந்து 6 போடணும். அப்போ இந்த கீழே இது இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று விட்டு ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் இதை தனியாக போட்டு கூட இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தனியாக போடும்போது இங்கேருந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ கீழே வந்து 6 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ மேலே வந்து 8 லைன் போடணும். இதுலேயும் சாயறதுக்கு இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி டிசைன் போட்டுருங்க. விருப்பம் கோடு கோடாக வர மாதிரி போடலாம், ஏதோ ஒரு டிசைன் போட்டு விட்டுடணும். இப்போ இது ரெண்டும் இணைச்ச பிறகு இதுலேயும் அட்டை கொடுத்து ஜரிகை பேப்பர் சுற்றி அட்டை கொடுத்து போடணும். இது வந்து 46 லைன் போட்டிருக்கேன். அதாவது 4 லைன் இந்த காலுக்கு போடுறோம் இல்லைங்களா, அது போல் ரவுண்டாக போட்டுக்கினே வரணும். 46 இது 3 வருது இல்லைங்களா, அது போல் 45 போட்டு 46வது வரும்போது முதல்ல ஆரம்பிச்சதில் போட்டாவே இந்த வளையம் வந்துடும். இதுக்கு நான் வந்து உள்ளே எதுவுமே கொடுக்கல, பேஸு அதுவே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம இங்கே சைடில் வந்து வேணும்னா அப்படியே இங்கே இந்த இதுக்கும் இந்த மணிக்கும் அப்படியே கிராஸாக வந்து மணி கோத்து வச்சிடலாம். 3 4 5 வர மாதிரி வைக்கலாம். நான் ப்ளைனாக இருக்கட்டும்னு விட்டேன். நீங்கள் அந்த மாதிரி போடணுன்னா இதே க்ரீன் கலர்லேயே இங்கே சென்டர்லேருந்து இங்கே சைடு ஒன்று வச்சு இங்கே அகலமாக வர மாதிரி பண்ணணும். இது போல் போட்டு விட்டுடணும். பாருங்கள், பீடட் சேர் வந்து வெறுமனே சேர் போடுவோம். இதில் வந்து மேலே வளையம் வச்ச மாதிரி இருந்தால் கை பிடிச்சிட்டு இந்த சின்ன பசங்கள்லாம் உட்கார்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சேர் இது. அளவு தான் நம்மளுக்கு 2 சேர் போடுற அளவுக்கு தான் போடணும். இந்த சைடு 6, இந்த சைடு வந்து 8. கீழே வரும்போது அகலம் வந்து 8 6, இந்த நீளம் வந்து 8. மேலே வரும்போது அதே டர்ன் பண்ணணும். இங்கே 6, மேலே வந்து 8 வர மாதிரி பண்ணணும். பாருங்க, 8 2 பிளேட் போட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு டிசைன் இல்லைன்னா பரவாயில்ல, முன்னுக்கு மட்டும் போட்டால் அழகாக இருக்கும். இதை ஜாயின் பண்ணி விட்டுடணும். சாதா சேர் எல்லாருமே போடலாம். மேலே இந்த வளையம் வரும்போது இந்த கீழ் பக்கத்தில் எந்த பாகம் படுதோ அது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல் மேலே வரும்போது இந்த மேலே 6 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 6 லைனுக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். 6 சென்டரில் வருமா அந்த லெவல் பார்த்து வைக்கணும். 2 சைடும் ஈவனாக விட்டுட்டு அப்படியே போடணும். இப்போ கீழே வந்து இந்த 8 லைன் வர மாதிரி இங்கே ஜாயின் பண்ணுறோம். 8 லைன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, வியூவர்ஸுங்க நிறைய இருக்கீங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.